Hello everyone. In the video la nodal analysis use பண்ணி third problem என்னங்கறத பார்க்கலாம். Calculate the node voltage of the given circuit as shown in figure. இந்த problem Anna University ல வந்து 2016 December 2016 8 மார்க்ல கேட்டிருக்காங்க. Simple circuit diagram தான். இந்த circuit diagram வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? Node voltage. அதாவது எத்தனை node இருக்குதோ அதோட voltage வந்து என்னங்கறத கண்டுபிடிக்கணும். Okay. As usual first step என்ன பண்ணனும்? Step 1 mark all possible node. Mark பண்ணலாமா? Okay. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. சோ நம்ம இத V1 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்குது. இத நம்ம V2 ன்னு எடுத்துக்கலாம். Okay. Next கம்பல்சரியா நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் நோட் எடுக்கணும். அத நம்ம 0 ன்னு எடுத்துக்கலாம். சரி, அது ரெஃபரன்ஸ் நோட். இது வந்து ரெஃபரன்ஸ் நோட் V3 = 0 because reference node. Okay. Okay. அடுத்து இப்போ நம்ம V1 and V2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். as usual same procedure. next என்ன பண்ணனும் அப்படினா just respective resistor வழியா flow ஆகக்கூடிய கரண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குறதனால நம்ம இந்த ரெசிஸ்டருக்கு இந்த டைரக்ஷன்ல கொடுப்போம். I1 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 4 ohm ரெசிஸ்டருக்கு I2, இது 5 ohm, இதுக்கு வந்து நம்ம I3 ன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் 3 ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போதுமே இந்த ஸ்டெப் எழுதிட்டு क्वेश्चनல என்ன சர்க்யூட் டயகிராம் கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இந்த என்னென்ன தேவையான நோட்டேஷனை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை KCL at node 1. KCL ல நம்ம அதாவது நோட் 1ல நம்ம KCL அதாவது கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ணலாம். இந்த நோட்ல அப்ளை பண்ணும்போது பாருங்க, நோட் 1ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நோட் 1ல வந்து எதெல்லாம் என்டர் ஆகுது, எதெல்லாம் லீவ் ஆகுது, இது ரெண்டும் பார்த்தா போதும். இந்த V1 பொறுத்த வரைக்கும் இந்த V1ல எல்லாம் என்டர் ஆகுது. 5 ohm வந்து நமக்கு என்டர் ஆகுது, அது பிளஸ். I2 வந்து V1 ல இருந்து விலகி போகுது, சோ மைனஸ். அதே மாதிரி I2 வந்து நமக்கு விலகி போகுது, சோ அது வந்து அது மைனஸ். இங்கெல்லாம் 5 minus I1 minus I2 equal to 0. இத நம்ம A ன்னு எடுத்துக்கலாம். இப்போ as usual same dialog தான், same sentence. From this circuit we can write, actually circuit diagram கொஞ்சம் ட்விஸ்டடா கொஞ்சம் பார்க்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் சால்வ் பண்ற ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாவே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவை? I1 தேவை இல்லையா? I1 equal to circuit diagram பார்க்கலாம். I1 equal to I1 related to என்ன வோல்டேஜ்? I1 இன்டர்கனெக்ட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் யாரெல்லாம்? V1 and V2. எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? ஆரோவோட லெஃப்ட் சைடு யார் இருக்கா? V1. So V1 minus V2 divided by 4 ohm resistor. ஓகேவா? சாரி, தப்பா எழுதிட்டேன். V1 and the 2 ohm resistor. Yeah, so V1 minus V3 ground. Okay, divided by என்ன resistor? 2 ohm. Okay, V1 minus V3. V3 நமக்கு தெரியும், அது 0 தான். So இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன தேவை? I2. I2 தான் என்ன இருக்கு? I2 related to என்ன வோல்டேஜ்? V1 இருக்குது, V2 இருக்குது. So V1 minus V2 divided by 4. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? Substitute I1 and I2 in equation A. இந்த equation substitute பண்ணலாம். equation எப்படி replace ஆகும் பாருங்க. A can be replaced by 5 minus I1 bracket எழுதி போட்டுக்கோங்க. actually V3 0 நான் டைரக்டா எழுதுறேன். அடுத்து minus bracket I2 V1 minus V2 by 4 equal to 0. இதை நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிக்கலாம். 5 minus V1 by 1 by 2 minus இதை உள்ள கொண்டு போகலாம். V1 by 4 plus V2 by 4 equal to 0. V1 by 2. ஓகேவா? சிமிலர் பாராமீட்டர் எல்லாமே வந்து ஒண்ணா சேர்த்துக்கலாம். 5 minus இது ரெண்டும் காமன். So V1 காமன் எடுத்துட்டோம்னா 1 by 2 plus 1 by 4. I think
3 by 4. Okay, plus V2 bracket 1 by 4 equal to 0. So 5 minus 3 by 4 V1 plus 1 by 4 V2 equal to 0. 5 minus 0.75 V1, 0.25 V2 equal to 0. As per the procedure, எப்படி எழுதணும்? நம்ம இதை எப்படி எழுதணும்? Just variable எல்லாம் elements எல்லாமே ஒரு சைடு, constant நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 0.75 V1 plus 0.25 V2 equal to இந்த பிளஸ் ரைட் சைடு போகும்போது -5 மாறும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஃபர்தரா ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். சேம் சென்டென்ஸ் தான். அப்ளை KCL at node 2. node 2 பார்க்கலாம். node 2ல node 2 பாருங்க, எதெல்லாம் இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு கேர்ஃபுல்லா பார்க்கணும். எதையும் நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. ஒன்ஸ் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா எல்லாமே தப்பாயிரும். சரி, கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும். சோ இந்த நோட் 2ல எதெல்லாம் கனெக்ட் ஆகுது? 4 வந்து இன்டர்கனெக்ட் ஆகுதா? 5 இன்டர்கனெக்ட் ஆகுது. இந்த 10 வந்து இன்டர்கனெக்ட் ஆகுது and 5 சோ டோட்டல் 4. சோ 4 எலிமெண்ட் வந்து நமக்கு இன்டர்கனெக்ட் ஆகுது. சோ ஒண்ணு எழுதிக்கலாம். நோட் 2ல வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு I2 வந்து என்டர் ஆகுது. சோ I2 அடுத்து I3 வந்து லீவிங், வெளியில போகுது. சோ வெளியில போச்சு அப்படின்னா அந்த மைனஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் I3 அடுத்து 10 வந்து ஆரோ பாருங்க, ஜஸ்ட் ரைசிங் பொட்டன்ஷியல், ரைசிங் ஆரோ, தட்ஸ் இன்க்ரீசிங், இந்த டைரக்ஷன்ல இருக்குது. சோ அப்படின்னா பிளஸ் என்டர் ஆகிறதுனால பிளஸ் 10 ஆம்பியர். அடுத்து 5 ஓம் ரெசிஸ்டர் வந்து இந்த பாயிண்ட் அந்த நோடுல இருந்து விலகி போகுது. சோ -5 ஈக்குவல் டு 0. இது நம்ம B ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு I2 and I3 வேணும் இல்லையா? I2 and I3 கண்டுபிடிக்கலாமா? From the sentence எடுக்கலாம். From the circuit diagram, from the circuit we can write என்னதுதான் I2 equal to அதேதான், left side வந்து V1 இருக்கு, right side V2 divided by 4. I3 equal to I3 related to voltage வந்து V2, so V2 minus V3 divided by 5. So I2 and I3 நமக்கு கிடைச்சா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். Substitute I2, I3 in equation B. So B எப்படி replace ஆகும் பாருங்க. I2 எப்படி எடுத்துக்கலாம்? V1 minus V2 divided by 4. அடுத்து minus I3. So minus இதை நம்ம 0 எடுத்துக்கலாம். அப்போ V2 by 5 அதோட முடியல. 10 plus 5 நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிக்கலாமே. 10 plus 5 5 எடுத்துக்கலாம். 10 plus 5 that is plus 5 equal to 0. இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். V1 by 4 minus V2 by 4 minus V2 by 5 plus 5 equal to 0. ஓகேவா? இப்போ சேம் பாராமீட்டர், இது ரெண்டும் நமக்கு சிமிலர், தட் இஸ் ஒரே பாராமீட்டர் இருக்கிறதுனால அதை நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். V1 bracket 1 by 4 minus V2 காமன் எடுத்துக்கிறேன். 1 by 4 plus 1 by 5 plus 5 equal to 0. இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 by 4 னா 0.25 voltage minus 1 divided by 4 plus 1 divided by 5. 0.45 V2 minus 5 equal to 0. இதோட கம்ப்ளீட் ஆகல, ஒரு ஃபினிஷிங் கரெக்ட் பெர்ஃபெக்ட் क्वेश्चन ஈக்குவேஷன் எழுதணும். சோ 0.25 இது V1. V1 minus 0.45 V2 equal to இந்த பிளஸ் ரைட் சைடு போகும்போது -5 மாறும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இது நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட்டிங் நோடல் வோல்டேஜ். எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கல. அதாவது இந்த ரெசிஸ்டர் வழியா போகக்கூடிய வோல்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்லாம் கேட்கல. டு ஃபைண்ட் நோடு வோல்டேஜ் அப்படி கேட்டாலே நம்ம V1 V2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து நம்ம இதை 2 set of equations நமக்கு கிடைச்சிருக்கு. 0.75 V1 minus 0.25 V2 equal to 5, equation number 1.
அடுத்து 0.25 V1 minus 0.45 V2 equal to minus 5. இது equation number 2. இந்த ரெண்டு equation நம்ம கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் டெல்னு எடுத்துக்கலாம். டெல்லுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் V1 இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து ஃபஸ்ட்டு V1, ஓகே. அடுத்து V2 கோஎஃபிஷியண்ட்டை செகண்ட் எழுதணும். அடுத்து ரோ 2ல் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய V1 கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து V2 கோஎஃபிஷியன்ட் நம்ம செகண்ட் எழுத போகிறோம். ஓகே, இது நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது நமக்கு டேரெக்டாகவே தெரியும், 2x2 மேட்ரிக்ஸ் தானே. ஜஸ்ட்டு டயகனல் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 0.75 இன்ட்டு மைனஸ் 0.45, அடுத்து மைனஸ் செகண்ட் டயகனல் வேல்யூ மைனஸ் 0.25 இன்ட்டு 0.25. இது நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் டெல் ஈக்குவல் டு, அடுத்து V1 நமக்கு 2 அன்னோன் வேரியபிள். ஃபர்ஸ்ட் வந்து V1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம காலம் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனுக்கு அடுத்து ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம். இதை ஜஸ்ட் சேம் மேனர் டயகனல் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸ் 3.5, அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ, ரைட். அடுத்து டெல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா V1 வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு V2 சேம் மேனர் ஃபர்ஸ்ட்டு டெல்லில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு காலமை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அடுத்துள்ள நம்பர் நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு டயகனல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு -5 கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். V2 ஈக்குவல் டு கிவன் வேல்யூ, தட்ஸ் கிடச்சிக்கூடிய வேல்யூ டிவைட் பை டெல். சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா V2 ஈக்குவல் டு 18.18 வோல்டேஜ். ஓகே, இது நம்ம இதை ஜஸ்ட்டு அடுத்து கேல்குலேட்டரில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாகிறது வந்து 1 மினிட்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேல்குலேட்டரில் மோடை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா 1, அதை நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய அன்னோன் வேரியபிள் நமக்கு 2 V1 அண்ட் V2, ஸோ 2 ப்ரெஸ் பண்ணணும். A1ங்கிறது ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய V1 கோஎஃபிஷியன்ட் 0.75. அடுத்து B1ங்கிறது V2 கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் -0.25. அடுத்து C1ங்கிறது ஈக்குவல் டு அடுத்து இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் 5. அடுத்து A2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய V1 கோஎஃபிஷியன்ட் 0.25. B2ங்கிறது -0.45. அடுத்து C2ங்கிறது -5. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடச்சிருக்கு 12.72. ஓகே, அதாவது V1 வேல்யூ கரெக்டாக இருக்குது. அடுத்து மறுபடியும் நம்ம ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா V2 வேல்யூ அது நமக்கு ஒயின் டிஸ்பிளே ஆகும். ஈக்குவல் டு கொடுத்தோம்னா 18.18 வோல்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் தான். இதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஓகேங்கிறது.